வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க. தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நல்ல பழமான தக்காளி பழமாக ஒரு 3 பழம் எடுத்து நல்லா இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா வெடிக்காமல் இருக்கும், அதுக்காக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் நல்லா வெள்ளையாக இது போல் நிறம் மாறி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி சுருங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கங்க. இது வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்க்குறேன். வறுக்காது அப்படின்னா வறுத்துட்டு மேலே உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த சட்னிக்கு. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது போல் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒட்டியிருக்கு, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, லைட்டாக கம்மியான அளவு சேர்த்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கும். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.